வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3 இயல் 2 முழுக்கல்ல பயிற்சி 2.1 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 5வது கேள்வி, பின்வரும் எண்களுக்கு எதிரெண் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. எதிரெண் அப்படின்னா என்னன்னா, ஒன்று குறை எண்ணா இருந்துச்சுன்னா அது மிகை எண்ணா எழுதுவோம், மிகை எண்ணா இருந்தால் குறை எண் எழுதுவோம், அதுதான் எதிரெண். ஸோ இப்போ பாருங்க, முதல் எண் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 44 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க 44 அப்படின்னு எப்படி இருக்கு, நமக்கு மிகை எண்ணா இருக்கு. மிகை எண்ணா இருந்து என்ன பண்ணுவோம், குறை எண்ணா எழுதுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிளஸ்ல இருக்க எண்ணை மைனஸ்ல எழுதுவோம், மைனஸ்ல இருந்துச்சு அப்படின்னா பிளஸ்ல எழுதுவோம். ரெண்டாவது ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ பிளஸ் 19 தான் மைனஸ் 19ஓட எதிரெண். மூணாவது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 0 இருக்குங்களா. அப்போ 0க்கு பிளஸ் 0 மைனஸ் 0 என்னதான் மதிப்பு 0 தான். அப்போ அது 0 அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்த என்ன எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு குறை என்ன இருக்கு, மைனஸ்ல இருக்கு. அப்போ மிக என்ன எழுதுவாங்களா, அப்போ பிளஸ் 312 எழுதுவோம். அடுத்த 5வது கேள்வி, 789 மிக என்ன இருக்கு, அப்போ அது குறை என்ன எழுதுவாங்களா. அப்போ பிளஸ்ல இருந்தது மைனஸா எழுதுவோம். அப்போ எதிரெண் அப்படின்னா பிளஸ்ல இருக்கிறத மைனஸா எழுதுவோம், மைனஸ்ல இருக்கிறது பிளஸ்ஸா எழுதுவோம். அடுத்த 6வது கேள்வி, 15 கிலோமீட்டர் என்பது ஒரு இடத்திலிருந்து 15 கிலோமீட்டர் கிழக்கை குறிக்கும் எனில் அந்த இடத்திலிருந்து 15 கிலோமீட்டர் மேற்கை எவ்வாறு குறிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களா. பிளஸ் 15 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து, என்னது இதுதான் ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இருந்து 15 கிலோமீட்டர், இதுதான் கிழக்கு பக்கம்னு வச்சுக்கோங்க. இது வந்து 15 கிலோமீட்டர் அப்படின்னு குறிக்கிறாங்களாம். இது வந்து கிழக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்றாங்க, இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறத போடுறேன், எக்ஸாம்ல போடணுங்கிறதுல ஆன்சர் ஒரே லைன்ல எழுதுனா போதும். அப்போ 15 கிலோமீட்டர் அப்படிங்கிறத அவங்க என்ன பண்றாங்களா, ஒரு இடத்துல, ஸோ ஒரு இடத்துல இருந்து, இதுதான் ஒரு இடம், ஒரு இடத்துல இருந்து 15 கிலோமீட்டர் கிழக்க வந்து என்னன்னு குறிக்கிறாங்க, 15 கிலோமீட்டர் பிளஸ் 15 பிளஸ் 15ஆவே குறிக்கிறாங்க. ஓகேங்களா. ஏன்னா என்ன கொடுக்கல, நமக்கு மைனஸே கொடுக்கல இல்லையா, 15 கிலோமீட்டர்னே குறிக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து, ஸோ இதான் அந்த இடம் சொல்லிட்டோங்களா, அந்த இடத்துல இருந்து மேற்கு பக்கம் அப்படின்னா இந்த பக்கம், மேற்கு பக்கம் அப்படின்னா இந்த பக்கம் வந்து அந்த 15 கிலோமீட்டர் எப்படி குறிக்கலான்ட்டாங்க. அப்போ கிழக்கு பக்கமா பிளஸ் 15ன்னு குடிச்சா அதுக்கு எதிர் திசை தானே இது, அப்போ மைனஸ் 15 கிலோமீட்டர்னு குறிக்கலாங்களா. அப்போ அந்த இடத்துல இருந்து கிழக்கு பக்கம் வந்து பிளஸ் 15ன்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல இருந்து மேற்கு பக்கம் அப்படின்னா அதுக்கு எதிர் திசை. அப்ப ஒரு பக்கம் பிளஸ்ல இருந்தா நம்ம நம்பர் லைன்ல பார்த்துருக்கோம், இதான் 0ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் பிளஸ்ல இருந்தா இன்னொரு பக்கம் எப்படி இருக்கும், மைனஸ்ன்னு இருக்கும். அப்ப எப்படி குறிக்கலாம் அப்படின்னா, அந்த இடத்திலிருந்து அந்த இடத்திலிருந்து 15 கிலோமீட்டர் மேற்கை எப்படி குறிக்கிறோம், மைனஸ் 15 கிலோமீட்டர் என குறிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆன்சர். ஏன்னா கிழக்கு பக்கத்தை பிளஸ்ல குறிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ மேற்கு பக்கம் அப்படிங்கிறது அதோட எதிர் திசை. அப்போ எதிர் திசையில இருக்கிறது என்னவா தான் இருக்கும், மைனஸா தான் இருக்கும். அடுத்து 7வது கேள்வி, பின்வரும் எண்கோடுகளில் எவை சரியாகவும் எவை தவறாகவும் குறிப்பிட்டுள்ளன என்பதை காரணத்துடன் கூறுக. அப்ப கொடுத்திருக்க எண்கோட்ல எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம காரணம் என்ன, எதனால அப்படின்னு சொல்லி குறிப்பிட சொல்றாங்களா. ஸோ இப்போ பாருங்க, இங்க 0 இருக்கு, இங்க என்ன இருக்கணும், நமக்கு இந்த பக்கம் -1 -2 -3 -4 -5 -6 இருக்குங்களா. இந்த நமக்கு 1 2 3 4ன்னு வராம தொடர்ச்சியா எல்லாமே எப்படி இருக்கு, 2 4 6 8 10 12 14 அப்படின்னு 2ன் மடங்கா இருக்கு நமக்கு. அப்ப என்ன ஆகல, அப்ப இந்த பக்கமும் 2ன் மடங்கா இருந்தா கரெக்டா இருந்திருக்கும். இங்க -1 2 3ன்னு கொடுத்துட்டு இங்க என்ன இருக்கு, பிளஸ்ல 2 4 6ன்னு இருக்கு. அப்ப இது வந்து என்னது, இந்த எண்கோடு தவறு. என்னது, எண்கோடு தவறு. எதனால, முழுக்கள் வந்து எப்படி இல்ல, தொடர்ச்சியா இல்ல, 1 2 3ன்னு இல்லாம நமக்கு இந்தாண்ட -1 -2 -3 இருக்கு, இந்தாண்ட இப்படி இருக்கு 2 4 6ன்னு இருக்கு, 1 3 எல்லாம் மிஸ்ஸிங் ஆகுது. அப்ப தவறு, முழுக்கள் தொடர்ச்சியாக குறிப்பிடல. இங்க என்ன பண்ணல, தொடர்ச்சியாக குறிப்பிடப்படவில்லை. இதுதான் அது காரணம். அடுத்து 2வது கேள்வி, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, முழுக்கள் இங்க 0 1 2 3 4 5 6 இருக்கு, இங்க -1 -2 -3 -4 -5 இருக்குங்களா. அப்ப ரெண்டு பக்கமும் எப்படி இருக்கு, சரியா இருக்கு. அப்ப சரி, முழுக்கள் என்ன பண்ணிருக்காங்க, இங்க சரியா குறிச்சிருக்காங்க, முழுக்கள் சரியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து 3வது கேள்வி,
ஸோ -5 -4 -3 -2 இங்கே -1 இருக்குங்களா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே குறிப்பில்லை பாருங்களேன். இங்கே வந்து தொடர்ச்சி 0 இருக்குது, அடுத்து 1 இருக்குது, அடுத்து 2 3 4 5 6 7 இருக்கு. இந்த பக்கம் -1 இருக்குது. ஆனால் இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், -2 இருக்கணும், இங்கே -3 இருக்கணும், -4 -5 -6 இருந்திருக்கணும். ஆனால் என்ன இருக்குது, ஒரு இடத்துல இடம் விட்டு போச்சு, ஒரு இடத்துல என்ன பண்ணல அவங்க குறிக்கலை. அப்போது இது என்ன சொல்லலாம், அப்போ சரியாக குறிப்பிட்டிருக்காங்களா அப்படின்னா தவறு, குறிப்பிடலை. -2 எதை வந்து தவறாக குறிச்சிருக்காங்க, -2 என்ன பண்ணிட்டாங்க, ஒரு இடம் விட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ -2 தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது. -2 என்ன பண்ணிட்டாங்க, தவறாக குறிச்சிருக்காங்க. அடுத்த 4வது கேள்வி, இங்கே பாருங்கள் 0 இருக்குது, இங்கே எதுவுமே குறிப்பில்லை. அப்போ 1 இருக்கிறது அர்த்தம், அடுத்து 2 இருக்குது, அடுத்த கோடு 1 கொடுத்துருக்காங்களா, 3 இருக்குது, 4, இங்கே எதுவுமே இல்லைன்னா 5 இருக்கிறது அர்த்தம், 7 8 9 10 11க்கு ஒரு கோடு கொடுத்துட்டாங்க, 12 குறிச்சிருக்காங்க, 13க்கு ஒரு கோடு கொடுத்துட்டாங்களா. அதே மாதிரி இந்த பார்த்தாலும் என்ன -1க்கு ஒரு கோடு இருக்குது, -2 குறிச்சிருக்காங்க, -3க்கு ஒரு கோடு, -4 குறிச்சிருக்காங்க, -5க்கு ஒரு கோடு, -6 குறிச்சிருக்காங்க, -7 அப்படி இருக்குங்களா. அப்போ 2 பக்கமும் எப்படி இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ சரி, ஏன்னா அது கரெக்டாக குறிச்சிருக்காங்க. முழுக்கள் சரியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கே கரெக்டாக தான் குறிச்சிருக்காங்க. அடுத்து 5வது கேள்வி, இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கு பாருங்க. இங்கே 0 1 2 3 4 5 6 7 இருக்குங்களா. இங்கே எப்படி இருக்கணும், -1 -2 -3 -4 -5 -6 இருக்கணுங்களா. அப்படி இல்லாமல் எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து திருப்பி இருக்கு. ஸோ எப்படி இருக்கு, நமக்கு எப்படி இருக்கு, -1 -2 -3 இருக்க இடத்துல -6 -5 -4 எப்படி இருக்கு, ரிவர்ஸ்ல இருக்குங்களா. அப்போ என்னது, இது தவறு, சரியா குறிப்பிடல. எதனால, குறைமுழுக்கள். ஸோ மிகை முழுக்கள் எப்படி இருக்கு, 1 2 3 கரெக்டாக இருக்கு. குறைமுழுக்கள் எப்படி இருக்கு, தலைகீழ ரிவர்ஸ்ல இருக்கு. அப்ப குறைமுழுக்கள் தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த 8வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்கு இடையே உள்ள முழுக்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு இடையே உள்ள முழுக்கள் என்னன்னு கேட்குறாங்க. 7 மற்றும் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. 7க்கும் 10க்கும் இப்போதான் ஒரு எண் கோடு அப்படின்னா 0 1 2 3 4 5 6 7 8 9 10ங்களா. ஸோ இதை நீங்கள் வரையணுங்கிறதுல உங்களுக்கு புரியணுங்கிறதா போடுறேன். அப்போ 7க்கும் 10க்கும் நடுவில் என்ன இருக்குது, 8 9, அவ்வளோதான் விடை. அடுத்து -5லேருந்து 4 கொடுத்துருக்காங்களா. அப்போ -5க்கு முன்னாடி என் கோட்டில் என்ன இருக்கும், -4 இருக்கும், -3 இருக்கும், அடுத்து -2 இருக்கும், -1 இருக்கும், 0 இருக்கும், 1 2 3. ஏன்னா -5 மற்றும் 4க்குள்ளே தான் கேட்குறாங்க. ஓகேங்களா. இதையும் சேர்த்து கேட்கல, இதையும் சேர்த்து கேட்டால் என்ன பண்ணுவோம், -5லேருந்து நம்ம 4 வரைக்கும் எழுதுவோம். 3வது கேள்வி, -3 மற்றும் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. -3லேருந்து 3 வரைக்கும். அப்போ -3க்கு முன்னாடி என்ன இருக்கும், -2, அடுத்து -1 0 0 1 2. அடுத்து 4வது கேள்வி, -5 மற்றும் 0ங்களா. -5க்கு முன்னாடி என்ன இருக்கும், -4 -3 -2 -1. அடுத்து 9வது கேள்வி, பெட்டியில் என்ன கொடுத்துருக்காங்க, லெஸ் தென்னா, கிரேட்டர் தென்னா அல்லது சம் ஈக்குவலா என பொருத்தமான குறியீட்டை குறியிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. சிறியதா பெரியதா சமமா அப்படின்னு கேட்குறாங்க. -7 இங்கே என்ன இருக்கு, 8 இருக்கு. இப்போ இதில் எது பெருசு, நமக்கு 8 தான் பெருசு. அப்போ 8 பெருசு அப்படின்னா இந்த குறியை போடுவாங்களா. எது பெருசாக இருக்கோ அந்த இடத்துல என்னது ஓப்பன் ஆன மாதிரி போடுவாங்களா. அடுத்து -8 -7 நம்ம குறை எண்களில் பார்த்துருக்கோம். இப்போ -8 பெருசா -7 பெருசா அப்படின்னா சிறிய எண்ணு தான் மைனஸில், குறை எண்களில் சிறுசுதான் பெருசாக இருக்கும், பெருசு சின்னதாக இருக்குன்னு சொன்னாங்களா. அப்போ இங்கே எதுதான் -7 தான் பெருசு. அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா -999 -1000 இருக்கு. 900 நம்ம மிக எண்ணா இருந்தால் 1000 தான் பெருசுன்னு சொல்லுவோம். குறை எண்ணா இருந்தால் என்ன, சின்ன எண் தான் பெருசாக இருக்கும், பெரிய எண் சின்னதாக இருக்கும்னு சொல்லியிருக்கோமா. அப்போ -999 தான் பெருசு. அடுத்து 4வது கேள்வி, -111 இங்கேயும் -111 இருக்கா, 2 எப்படி இருக்கு, சமமாக இருக்கு. அப்போ சமக்குறியை போடுறோம். அடுத்து பார்த்துருக்கோம் நம்ம சரியா தவறாலே பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா
குறைமுழுக்களை விட 0 என்பது பெரியது அப்படின்னு பார்த்தோங்களா, பெரிதானவை. அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க நமக்கு, சரியா தவறால குறைமுழுக்கள் 0 விட பெரியது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தவறுன்னு சொல்லியிருந்தாங்களா, ஏன்னா குறைமுழுக்கள் அப்படிங்கிறது கடன், 0 அப்படிங்கிறது நம்ம கடனும் இல்லை சேமிப்பும் இல்லை. அப்போ எது பெருசு? கடனும் இல்லாத சேமிப்பு இல்லாதது தான் பெருசு. கடன் இருக்கிறத விட கடனும் சேமிப்பு இல்லாதது தான் என்னது பெருசு. அப்போ இங்கே எது பெருசு அப்படின்னா 0 தான் பெருசு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.